ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ரீசெண்டாக நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். ஸோ என்னுடைய வீட்டுக்கு வெளியில் மணத்தக்காளி கீரை கொஞ்சம் நிறையவே விளைஞ்சிருந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் அதை யூஸ் பண்ணி சமைச்சிருக்கேன். ஸோ எப்பயும் போல் ரேஷன் பச்சரிசி நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குக்கரில் ஒரு 2லேருந்து 3 விசில் வச்சு இறக்கிடுவேன். ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம மணத்தக்காளி ஸ்பெஷலாக போட்டு சாம்பார் செஞ்சாச்சு. ஸோ நல்லா மணமாக இருக்குது. நல்லா அந்த டெக்ஸ்சரு எல்லாம் நல்லா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நல்லா வாசனை வருதுங்க. ஸோ நீங்கள் விர்ச்சுவலாக சாப்பிடுங்க. மணத்தக்காளி கீரை எப்படி இருக்குது பார்த்தாலே சாப்பிடணும்னு தோணுதா? இது மாதத்துக்கு ஒரு தடவையோ வாரத்துக்கு ஒரு தடவையோ மணத்தக்காளி கீரை சாப்பிட்டுக்கிட்டா நம்ம உடம்புக்கு குடல் புண்ணெல்லாம் கூட போகும், வாய்ப்புண்ணெல்லாம் கூட போகும்னு சொல்லுவாங்க. நீங்களும் மணத்தக்காளி கீரை சேர்த்து சமைச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம வீடியோலாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ see you with another interesting video. Until then, have a great day. Bye bye.